தொடர்ந்து ஜோக்ஸ் வீடியோ பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அதில் வந்து ஃபஸ்ட்டு டக் அவுட் அலப்பறைகள் கிரிக்கெட்டை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜோக்கு பயங்கரமான ஜோக்கு உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டக் அவுட் அலப்பறைகள். கோச் சொல்கிறாரு, தம்பி நேற்று மேட்ச்சில் ஃபஸ்ட்டு பால்லையே டக் அவுட் ஆகி வந்து நிற்கிறேன், உனக்கு வெக்கமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோச் வந்து கேட்குறாரு. இது வந்து எல்லாருமே கேட்பாங்க இந்த கேள்வி. ஃபஸ்ட்டு பாலே டக் அவுட் ஆகிட்டு வந்தான். பேட்ஸ்மேன், சார் நீங்கள் தானே போன வாரம் கிளாஸ் எடுக்கும்போது சொன்னீங்க கிரிக்கெட்டில் எப்போவுமே டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம், நேரத்தை வீணாக்கக்கூடாதுன்னு நீங்கள் தானே சார் சொன்னீங்க. கோச், அதுக்கு பேட்ஸ்மேன், அதான் சார் தேவையில்லாமல் பாலை வேஸ்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு பால்லையே கிளம்பி வந்துட்டேன், நேரமும் மிச்சம், எனக்கு ரெஸ்ட்டு. கோச், பேட்டை தூக்கி கொண்டு வர்றான் உன்னை போய் வந்து கிரிக்கெட்டில் சேர்த்துனேன் அப்படின்ற மாதிரி பேட்டை தூக்கிட்டு வர்றான். அடுத்து மொக்கை ஸ்பெஷல் ஆனால் கிரிக்கெட் லாஜிக். மொக்கை ஸ்பெஷல் ஆனால் கிரிக்கெட் லாஜிக். கேள்வி, கிரிக்கெட் பிச்சுக்கும் நம்ம வீட்டில் சமையலறைக்கும் என்ன மச்சான் வித்தியாசம்? கிரிக்கெட் பிச்சுக்கும் நம்ம வீட்டில் சமையலறைக்கும் என்ன மச்சான் வித்தியாசம்? பதில், பிச்சில் பால் போடுவாங்க, ஆனால் சமையல் அறையில் தான் பால் பொங்கும். ஓஹோ, பிச்சில் வந்து பால் போடுவாங்க, சமையல் அறையில் வந்து பால் பொங்கும், மில்க் பொங்குவோம். பார்த்துங்க, இந்தமாரி லாஜிக்கெலாம் கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம தான் இன்னும் நான் தான் இன்னும் நம்ம தான் நான் தான் இன்னும் அப்படியே கிடையாது நம்மளுக்கு. அடுத்த ஜோக் பார்க்கலாம். ஜோசியக்காரர் லொல்லு. ரசிகர், சாமி நாளைக்கு இந்தியா மேட்ச் ஜெயிக்குமா தோற்குமா, கொஞ்சம் ஜோசியம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு ஜோசியம் சோழியை உருட்டி பார்த்துட்டு, சோழியை உருட்டி பார்த்துட்டு, தம்பி நாளைக்கு மேட்ச்சில் டாஸ் ஜெயிக்கிறவங்க ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுவாங்க, இல்லைன்னா பவுலிங் பண்ணுவாங்க. ரசிகர், அதை நானும் சொல்வேனே சாமி, ரிசல்ட் என்னன்னு சொல்லுங்கள். ஜோசியர் வந்து சொல்கிறாரு, 50 ஓவர் முடிஞ்ச உடனே அவர் அதிக ரன் எடுக்கிறாங்களோ, யார் அதிக ரன் எடுக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. ரசிகர் மைண்ட் வாய்ஸ், இவர்கிட்ட வந்து கேட்டேன் பாரு, என் புத்தியை செருப்பால அடிக்கணும். கரெக்டு தான். இந்தமாரி ஜோசியர்கிட்டலாம் போய் நம்ம மாட்டிக்க கூடாது. அடுத்து ஜோக்கு பார்க்குறோம். நம்ம ஊர் ஸ்ட்ரீட் கிரிக்கெட் ரூல்ஸ். புதிய பையன், அண்ணே மேட்ச் ஆரம்பிக்கலாம்ண்ணே, ஆனால் மெயின் அம்பையர் யாருண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டில். அதுக்கு லோக்கல் கேப்டன், நம்ம மேட்ச் மெயின் அம்பையர், தேர்ட் அம்பையர் எல்லாமே அந்த பேட்டிங் செய்கிறவன் தாண்டா. புதிய பையன், அது எப்படின்னு லோக்கல் கேப்டன், அவன் அவுட் ஆகிட்டா பேட் என்னோடுது, நான் கிளம்புறேன்னு பேட்டை தூக்கிட்டு போயிடுவான். ஓ, அவன் அவுட் ஆகிட்டா பேட் எடுத்துன்னு சொல்லிட்டு பேட்டை தூக்கிட்டு போயிடுவான். அப்புறம் மேட்ச் எப்படி நடக்கும்? அதனால் அவன் எப்போ அவுட்டுன்னு ஒத்துக்கிறானோ அப்போ தான்டா அவன் அவுட்டு. இந்தமாதிரி நிறைய வச்சுருக்காங்க. ஒரு பேட் வாங்கிட்டு வச்சுக்க ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டில் நம்ம எவ்வளோ அடிக்கணும். இதெல்லாம் வந்து ரியாலிட்டி, நிஜமாகவே இதுதான் நடந்திருக்கு. அடுத்து கேட்ச் பிடிச்சா கஷ்டம். கேப்டன், விக்கி அவ்வளோ சாதாரணமாக கேட்ச்சு, அது எப்படிடா மிஸ் பண்ணினேன், கையில் நேராக தானே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ஜோக்கு வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து சப்போர்ட் கொடுக்குற எல்லாருக்கும் தேங்க்யூ. பை.